இது முழுக்க முழுக்க வந்து எப்ஸ்டீன் ஃபைல்னாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்ஸ்டீன் ஃபைலில் இவனுங்க எல்லாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டானுங்க. எல்லா உலக தலைவர்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சிக்கலில் மாட்டிட்டாங்க. இது ஒவ்வொன்றா வெளியே வருது. வீடியோக்கள் ஆதாரங்கள் வெளியே வர 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 வந்து உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அழிக்க முடியாது. பக்கத்தில் பெரிய கோடாக போடு, என்னடா போடு இருக்கிறதே இது போட்டு விடும். ஈரான் கிட்ட வந்து அதிநவீன ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறாங்க, அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, இந்த யுரேனியத்தை செறிவிட்டுறாங்க, அது இதுன்னு குற்றச்சாட்டு வச்சு ஒரு 2 பாம்பு எல்லாம் பாருங்கள் அதை பற்றியே பேசுவாங்க. கூடும் கூடாது, போர் கூடும் கூடாது, கூடும். அப்போ எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி காணாமல் போயிடும். காணாமல் போயிடுச்சா இல்லையா இன்றைக்கி? இதுக்கு பின்னணியில் இப்போது அந்த ஃபைல் தான் காரணம். எப்ஸ்டீன் ஃபைல் என்னை பொறுத்தவரையிலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் வந்து டெஃபினெட்லி இதுதான் காரணம். இந்த போருக்கு காரணம், கொமேனியை கொல்லப்பட்டதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அமெரிக்காவுடைய ரீகன் உட்பட எல்லாருமே வந்து மாட்டியிருக்காங்க. எல்லா வீடியோக்கள் வர 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 உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகிட்டு இருக்குது. ஏன் நம்முடைய பிரதமர் பேரும் அதில் இருக்கா இல்லையா? ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எப்ஸ்டீன் கூட போயிருக்காரு, பேசியிருக்காரு, எப்ஸ்டீன் சொல்கிறத கேட்டிருக்காரு. நீங்கள் வாங்க இஸ்ரேலில் பேசலாம்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. அந்த மெயிலெல்லாம் இருக்குது எல்லாமே.